நாங்கள் ஒரு விசை நின்ற வண்ணமாகவே நாங்கள் செய்திக்காக நாங்கள் எங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் சிறு கூட்டமாக வந்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானித்து கதாவே பாடல் பாடி உம்மை மகிமைப்படுத்தி எங்களை தாழ்த்தும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக ஒரு செய்தியை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சிலாக்கியத்துக்காக ஆண்டவரே கோடான கொடி ஸ்தோத்திரம். ஏனென்றால் அதுவே எங்களுக்காக இந்த பூமியிலே நீர் வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய ஆத்மா ரட்சிப்படையவும், எங்களுடைய ஆத்மா புஷ்டியாக இருக்கவும், எங்களுடைய ஆத்மாவிலே நாங்கள் ஜீவிக்கவும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறபடினால் இந்த நாளிலே நாங்கள் அதை அதிகமாக வாஞ்சிக்கிறோம், அதை நாங்கள் தேடுகிறோம். ஏனென்றால் அதுவே எங்களுடைய ஆண்டவரை வாஞ்சியாக இருக்கிறபடினால் அதை நீர் சிருஷ்டித்தபடினாலே அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளாக வந்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளிலே தியானிக்க போற உம்முடைய செய்தியை உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானுக்கு உதவி செய்து உம்முடைய ஆண்டவரே தீர்க்கதரிசியை கொண்டு நீர் விளம்பினதை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்க போற அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற செவியலையும் ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே லூக்கா 19ஆம் அதிகாரம் அதிலே நாங்கள் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 4ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆமேன். எல்லாரும் பட்சிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே நாங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் 3வது வாரத்தில் தீர்க்கதரிசியுடைய புத்தகங்களை முழுவதுமாக நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அதே வண்ணமாக இந்த நாளிலே 3வது செய்தி என்று நாங்கள் நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் புத்தகங்கள் வடிவிலே தொடர்ந்து வாசித்து அறிகிறதினாலே காலம் போகிறது. ஆனால் காலத்துக்கு முன்பாகவே நாங்கள் அதி சீக்கிரமாக இந்த நாளிலே தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசின ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாட்களிலே நான் செய்திக்குள்ளாக கொண்டு வருகிறேன். அதனால இன்றைக்கு நான் எடுத்த தலையங்கம் வந்து சகேயு. ஆமேன். சகேயு என்ற ஒரு தலையங்கத்திலே மே மாதம் 17ஆம் தேதி 1958ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. போன மாதத்துல வந்து இதை தான் நான் எடுத்தேன். ஏன்னா நாங்கள் தேவண்ட சமூகத்தில் இருக்கக்குள்ள வெளியரங்கமாக இருக்கணும். ஏன் அதை மாற்றினோம்ன்றதை நம்ம உண்மையை சொல்லணும். ஏனென்றா தேவன் சாட்சியோடு பேசும்போது நாங்கள் என்ன செய்யணும், மறைக்க முடியாது. ஆமேன். அப்போ அதனால வந்து எடுத்தேன். ஆனால் நான் அந்த வாரத்துல தான் நான் ஒரு கண்டிப்பை ஏற்படுத்தியிருந்தேன். என்னன்னா பாடல் சம்பந்தமாக. ஏன்னா அதுல அந்த பாடல்கள் எடுக்கிற முறையில அங்கே தேவனுக்கு அது ஒரு காரியமா இருந்தபடினால அந்த காரியத்தை வந்து நான் கண்டிச்சிருந்தேன். அப்ப அதனால அந்த பிள்ளைக்கோ அல்லது அந்த பாடல் ஊழியத்தை செய்யற சௌரிக்கோ வந்து ஒரு காரியம் ஏற்படக்கூடாது என்பதுக்காக, ஏனென்றா இந்த பகுதி இதுல வருது எனக்கு தெரியாது. ஆனா நான் எடுத்தேன். ஆவியில தான் ஒவ்வொரு புத்தகங்களை எடுக்கிற வழியில வாரும். அப்போ நான் என்ன செஞ்சேன், கடவுள் கொடுத்ததை நான் என்ன செஞ்சேன், மாத்தி வேறு கொண்டு பார்த்தா கொண்டு வந்தது அண்டு அதுல அது வருது. என்ன நான் போன வாரத்திலும் அதை கொண்டு வந்தேன். ஏன்னாண்டா பாருங்க, அதுலேயும் அந்த பாடல் தீர்க்கதரிசி என்ன சொல்றேன், ஒரு காரியத்தை ஒரு மனிதன் தவறாக பாடலோ அல்லது யாராவது ஒரு விடுத்த உடனே என்ன செய்யுங்க, நிப்பாட்டுங்கண்டவள். அப்ப பாருங்க தேவன். அப்ப அதனால நான் என்ன செஞ்சேன், மீண்டும் இதை இந்த வாரம் இந்த புத்தகத்தை கொண்டு வரணும்ன்றது ஏன்னா தேவன் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வர்ற தேவன். ஆமேன். ஏனென்றா அது வந்து இந்த செய்தி ஒரு முக்கியமான ஒரு சபைக்கு வந்து
மிக முக்கியமானது. எப்படி ஒரு மனிதனை நாங்க ரட்சிக்க முடியும்? நாங்க ரட்சிக்க இயலாது. தேவன் ஒரு வழியை வச்சிருக்கு. அந்த வழியை தேவனை அணுகி எப்படி ஒருவனை மீட்கலாம் என்பதற்கு இது ஒரு சபைக்கு மிக உகந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனால நாங்க ஆவியில இருக்கும்போது, தேவனுக்குள்ளாக நாங்க வளரும் போது, தேவன் ஒவ்வொரு ஏற்ற நேரத்தில் அது எப்பயுமே அவர் என்ன செய்வார்? கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அதனால தேவன் பேசும்போது நாங்க எதற்குமே நாங்க பயப்பட தேவையில்லை. அதனாலதான் நான் இந்த சாட்சி, ஏன்னா போன மாதத்துல கொண்டு வர வேண்டிய செய்தி இந்த வாரம் நான் கொண்டு வர்றதுக்கு ஏன் காரணம் என்ன? நாங்க மாமிச பலவீனத்துல யாராவது என்ன தவறாக சிந்திக்க மாட்டீங்க என்றாலும் நாங்க மனிதர்கள் என்ற எண்ணத்துல நாங்க சிந்திப்போம். ஆனா அதை தாண்டி நாங்க ஆவியில சிந்திக்கணும். என்றால் எப்பயுமே அன்பானது என்ன செய்யுமா? திருத்துற. என்ற அன்புக்கு அடுத்த வரவிலக்கணம் பார்த்தீங்கன்னா திருத்துறதாக இருக்கிறது. அதாவது அடித்து திருத்துறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப அன்பானது கண்டித்து திருத்துறது உண்டு. ஆமே. அப்ப அதனால எப்பயுமே தேவன் எங்களை நேசிக்கிறபடினாலதான் அவர் எங்களை அடிக்கிற தேவனாயிருக்கு. அப்ப இதுல இருக்கிற நுட்பமான காரியங்களை சொல்றேன். ஏன்னா இது ஒரு முழுவதுமா நீங்க படிச்ச மாதிரி அது இருக்கணும்ன்றதுக்காக. அப்ப இதை எப்பயுமே நான் இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். என்னண்டா, எப்பயுமே தீர்க்கதரிசியுடைய காலம் 2 பிரிவாக வருகிறது. உங்களுக்கு தெரியும். 1063க்கு ஒரு பிரிவு, 63க்கு ஒரு பிரிவு. என்ன, அதுக்காக அவர் வேறு ஆள் அல்ல. என்ன, நாங்க பாக்குறோம் 7ஆம் தூதனுடைய செய்தியும் இருக்கிறது, பலமுள்ள தூதனுடைய செய்தி. 63க்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா தேவனே இறங்கி பேசுற காரியம். அதுக்கு முன்பாக 7ஆம் தூதனுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக அவர் பிரசங்கிக்கப்பட்ட காரியம். அப்ப அந்த நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வியாபார புருஷர்களுக்காக பிரசங்கிப்பார். அப்படிப்பட்ட செய்தியில ஒன்றுதான் இது சகேயு. ஏன்னா சகேயு யாரு? ஒரு வியாபார ஒரு புருஷன். மற்ற முதலீடுகள் என்ற செய்தி தீர்க்கதரிசி ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நினைக்கிற 7-8 செய்தி என அதே தலையங்கத்துல இருக்கு. ஏனென்றா அந்த முதலீடுகள் எல்லாமே வியாபார புருஷர்களுக்காக பேசின செய்தி. அதுல அநேகமான காரியம் பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் அவர் எடுப்பேன். ஏண்டா அந்த வியாபாரிகள் எப்படி தேவனுக்குள்ளாக வர வேண்டும், தேவன் அந்த வியாபாரத்துல யாரை நீங்க முதன்மைப்படுத்த வேண்டும் என்றதுக்காக அந்த புருஷர்களுக்காகவே வைப்பார், பிசினஸ் மேன்களுக்காக. அப்ப அவங்க எப்படியான ஆக்கள்னு தெரியும். அப்ப நீங்க சில போட்டோஸ் எல்லாம் சில பாத்தீங்கன்னா தெரியும். அவர் பிரசங்கிப்பேர், பின்னுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளைகள் ஆம்பளை எல்லாம் குந்திட்டு காலுக்கு மேலே எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க படங்கள். அப்ப எங்களுக்கு அது ஒரு அருவறுப்பாக இருக்கு. ஏனென்றா அவங்களுக்கு அது மரியாதைன்றா தெரியும். அவங்க இந்த தொழிலதிபர்கள் அமெரிக்கா, இலங்கை என்றாலே ஒருவன் முதல்ல ஒரு பிசினஸ் மேனா இருந்தா அவனுக்கு ஒரு பெருமை வரும். அமெரிக்கால ஒரு முதலாளித்துவத்துல இருக்கிறன்னா அவன் உலக நாட்டுக்கு வியாபாரம் செய்யறவனாக இருப்பான். இப்ப இன்றைக்கு பாப்பீங்கன்னா என்ன அவரோட பேர் இப்ப சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்பின திரும்ப வழியா சொல்லுங்க. இல்ல அது பேர் சரியா இல்ல அவ இல்ல அந்த அவர் நீங்க சொல்ற சரியான எலான் மேஸ். சரி, எலான் மேஸை பற்றி நீங்க தெரியுமே. அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரன். ஆனா அவர் குறிப்பிட்ட வயதுல ஒரு ஜனங்களால பரியாசம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஆனா வியாபாரத்துல போராடி இன்னைக்கு நாசாவுல ஏன்னா ஒரு விண்வெளி நாசாவே மௌனமா இருந்துச்சு அவைய காப்பாத்த. 9 மாதம் போய் அவ திருப்பி வரையலாம். இந்த எலான் மாஸ்க் மட்டும்தான் என்ன செய்ய ட்ரை பண்ணி தன்னை சொந்த செலவுல இன்னைக்கு வெற்றி ஆகும். அதோட தருணங்களை பார்த்துருப்பீங்க. ஏண்டா பிள்ளைகள் பார்க்கணும். ஏண்டா இன்றைக்கு விஞ்ஞானம் உச்ச நிலையில வருது. எப்படிப்பட்ட ஒரு நினைக்க முடியாத ஒன்று அவங்க எப்படி இறங்கி சென்றதை நீங்க ஒட்டி. அதே போல 2003 என்ன யாரு கல்பனா என்னோரோட பேர் என்ன கல்பனா ஒரு பேர் இந்தியன் ஒருவர் செத்து போனாங்க 7 பேர். ஏன்னா அது ரைட். ஏன் நான் இப்ப இது சொல்றேன்டா, அப்படிப்பட்ட அந்த வியாபார புருஷர்கள் எப்படி இருப்பாங்க, அதுல இவர் எப்படி சங்கடப்பட்டிருப்பார்ன்றதை நீங்க சிந்திங்க. அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வியாபாரிகளை அவர் பேசி அவங்களோட சிற்றுண்டிகளை சாப்பாட்டு அந்த நேரங்கள்ல தான் இப்படிப்பட்ட செய்திகளை அவர் கொடுத்தார். ஆனா 63க்கு பிறகு அவங்களை எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஏன் அவங்கெல்லாம் சரி. அதே போல இப்ப இந்த காலத்துல இப்ப மோசி லாசர்வா இருக்கலாம் ஸ்தாபனாக்கள் வியாபாரிகளுக்கு என ஒரு இதை வச்சு அவங்க வேற மாதிரி கொண்டு போவாங்க. ஆனா தீர்க்கதரிசி பேசின எல்லாமே
ஆழமாக எப்படி அவங்க வரவன், அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த சகையுடைய காரியம். ரைட். அப்ப நான் இதுல முதல் பகுதியில நான் சொல்றேன், வேற பகுதி அதுல பாருங்க, தீக்கர் சொல்ற ஏன்னா இந்த புத்தகத்துல அப்ப பாருங்க அவர் சொல்ற 8வது பந்தியில பாருங்க, ஒரு காரியமானது ஜீவனும் மரணம் சாரி முன்னுக்கு 6வது பந்தி பாருங்க, தேவன் இப்பொழுது தேவன் இங்கே கூடியிருக்கிற இச்சிறு கூட்டத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த காலை சிற்றுண்டிகளை கொண்டிருங்கள், மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதை ஆவிக்குரியதாய் வைத்திருங்கள். அவர் என்ன சொல்ற, சாப்பாட்டு ஒரு டைம்ல தான் என்ன அவர் இதை சரி, அப்ப அதையெல்லாம் அவர் சொல்ற எல்லாவற்றுக்கும் மேலாக அதை ஆவிக்குரியதாக நீங்க என்ன செய்யுங்க, எல்லாமே வைங்க. அந்த ஆவி ஒருபோதும் மரித்து போக விடாதீர்கள். ஏன்னா நான் ஒரு சாப்பாட்டுக்கு வீட்டு வரக்குள்ள ஒரு 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 ஹோட்டல் மாதிரி ஒன்றுல நடக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஜனங்கள் எந்த போஸ்ட்ல இருப்பாங்க, அதை முன்னுக்கு சொல்ற எந்த காரியத்துல இருப்பாங்க. ஆனா அவர் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல எப்படி செய்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, ஆவிக்குரிய விதமாக இருங்க. அந்த ஆவி ஒருபோதும் மரித்து போக விடாதீருங்கள். அதே நேரம் அந்த பழைய பாணியிலான பாடல்களை பாடி, அதாவது என்ன சொல்றேன்னா, பழைய பாணியிலான பாடல்களை பாடி உங்களுடைய கரங்களை தட்டி கர்த்தரை சோசரியுங்கள். அந்த வழியாக தான் நீங்கள் அதை காத்து கொள்ள முடியும். ஆமேன். அப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு வெஸ்டர்ன் டைப்ல ஒரு காரியத்துல என்ன செய்யக்கூடாது, நீங்க பழைய பாணியில. இப்ப அதே புத்தகத்துல அடுத்ததுல அவர் சொல்றாரு பாருங்க, 12:13 மேலும் அந்த பாடுதலை நீங்கள் கேட்கிறீர்கள், நான் அந்த நல்ல பழைய பாணியிலான பாடுதலை நேசிக்கிறேன். இப்ப நாங்க வாசிச்சது 6, இப்ப 12லயும் கொண்டு வாரே பாருங்க, பழைய பாணியிலான பாடுதலை நான் நேசிக்கிறேன். நான் எதையாவது நேசிப்பேன் என்றால், அதாவது இந்த பூமியில எதையாவது நான் நேசிப்பேன் என்றால் அது பாடுதலை தான். அப்ப அதுக்கு வேதமும் சாட்சி பகிர்தான். நீ சந்தோஷமா இருந்தா என்ன செய்யலாம், சங்கீதம் பாடு. அப்ப நீங்க சந்தோஷம் கூட வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா பாட்டு பாடுறதுதான் நல்லது. ஏன்னா அதே மாதிரி சீக்கிரம் இந்த பூமியில நான் ஒன்றை நேசிப்பேன் என்றால் அது பாடுதலை தான், பாட்டு படிக்கிறது தான் நான் விரும்புறேன். மேலும் நான் அங்கே எதையாவது வெறுக்கிறேன் என்றால் அது அதிகமாய் பயிற்றுவிக்கப்பட்ட குரலை தான். அதிகமா நான் வெறுக்கிறேன்டா எதை வெறுக்கிறேன், பாட்டை தான். அதுவும் எதை பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பாட்டை வந்து அந்த ஒரு ஆக்ஷன்ல படிச்சுட்டு வருவாங்களே அவங்கள அவர் என்ன செய்யறாரா, வெறுக்கிறேன். விளங்குதா? அப்ப பாருங்க, பாட்டு உலகத்திலே நேசிக்கிறேன்டா எதை நேசிக்கிறேன், பாட்டை. அதே நேரத்துல வந்து எதை வெறுக்கிறேன்டா பயிற்றுவிக்கப்பட்டது. ஏன்னா அதுல மேக்கப் அடிச்சு ஸ்டைல் பண்ணி, ஏன்னா அந்த ஒரு அந்த இந்த குரல் வலையை வெளியே வர்ற மாதிரி எல்லாம் செய்வாங்க அந்த ஒரு ஆக்ஷனுக்கா. ஆனா இயற்கையில பாடுறது இருக்கு, அது உயர்த்தி அதை சொல்லல அவர். அப்ப அத குரலை தான், அதாவது பயிற்றுவிக்கப்பட்ட குரலை தான். நீங்கள் அறிந்தபடி அவர்கள் ஒரு வகையினர் முகத்தில் நீல நிறத்தை பெறுவது வரை, முகத்தில் நீல என்ற அந்த உணர்ச்சி ஏற்பட்டு படிக்குள்ள முகமெல்லாம் மாறி பெண்களுக்கு வராது, கருப்பா இருக்கிறபடியா தெரியாது ரத்தோட்டம். ஆனா வெள்ளைக்காரன் அப்படி உச்சைக்குதான்டா அவனுக்கு நீளமா தெரியும் முகம். உங்களுக்கு தெரியுமே, அந்த உள்ள இருக்கிற பச்சை நரம்பு நீளமா தான் வெளியே தெரியும். ரைட். பொறுத்தவரை அவர்கள் மூச்சை பிடித்து வைத்திருப்பார். பாருங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களுடைய மூச்சை பிடித்து வைத்திருந்து திரும்ப விட முடியாது. அவர்கள் தேவனுடைய மகிமைக்காக பாடுவது இல்லை, அவர்கள் தங்களுடைய மூச்சை எவ்வளவு நேரம் பிடித்து வைத்திருக்க முடியும் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். 13வது பந்தி, நல்ல பழைய பாணியிலான பெந்தகோஸ்தே பாடுதலை விட இன்னும் அழகானது எதுவும் இல்லை. அப்ப பாருங்க, பெந்தகோஸ்தே பாடல் இருக்குதானே, அதை போல ஒரு பாட்டில். ஏன்னா அவங்க அந்த காலத்துல அவங்க தான் கிங். ஆமே, தீக்கர்சி வர முதல் அவங்க தான் கிங். இந்த ஏன்னா எங்கட காலத்திலே இங்க இலங்கைக்கு இந்த மெசேஜ் ஊடுருவ மட்டும் அவங்க தான் கிங். அவங்க ஒருவர் வந்து அடிச்சாலே அந்த ஏரியாவுக்கே செய்தி போகும். ஏன்னா அவங்க அவ்வளோ அபிஷேகம். ஏன்னா அவங்க தெரிய ஒன்று வரையில, என்னொன்று வர மட்டும் அவங்க தான் உயர்வானவங்க. அதனாலதான் பாருங்க ஒவ்வொரு காலத்திலுமே நான் மார்ட்டின் லூதர் தேவன் ஆசீர்வதிச்சேன். ஆனா அவர்
சுருட்டுல இருந்து எல்லாம் அடிச்சிருந்தேன். வெஸ்லிட காலத்திலேயும் அது இருந்துச்சு. ஆனா தேவன் அவங்கள தூதனாகவே வச்சிருந்தார். ஆமே. ஏனென்றா அது குறைவான செய்தியில தேவன் அவங்கள ஆசீர்வதிச்சு. ஆனா அதே போல பாருங்க, அவங்க அந்த நேரத்துல பாருங்க எழுதி இயற்கையாவே அபிஷேகத்துக்குள்ள இருந்து படிச்ச பாட்டு தான் அது எல்லாம். அதாலதான் இன்றைக்கு கூட நீங்க படிச்சீங்கன்னா அந்த திருப்பாதம், எண்ணெய் மறவா என அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில என்ன ஒரு ஒரு ஆழமானதுல உங்களுக்கு அறியாமலே கண்ணீர் வரும், அபிஷேகம் வரும். ஆனா இப்ப வர்றதுல என்னன்னா இந்த பெர்க்ஸ்மன் படிக்கிறது எல்லாமே. ஆனா அவர் ஒரு காலத்துல அவரும் படிச்சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாட்டு, ஏனென்றா அது எல்லாமே மாறிட்டு. ஆனா நாங்க அதனாலதான் தீர்க்கதரிசி அதாவது எங்களை எழுத சொல்றேன், எங்களை ஆவியில படிக்க சொல்றேன். ஏன்னா அப்படி இல்லாட்டி பெந்தகோச பாட்டை நீங்க என்ன செய்யுங்க, பாடுங்க. ஏண்டா அதுதான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பாடல்களாக இருக்கிறது. ஆமே. அப்ப அதனாலதான் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குமே. அப்ப ஒரு பாட்டை எடுத்தா நீங்க அதுல மாத்தலாமே. நான் மாத்தி எங்கட ஆவியில அபிஷேகத்தோட எழுதும் போதுதான் அது என்ன செய்யறோம், ஆசீர்வாதம். ஏன்னா நாங்க வளர்ந்துட்டு போறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும், இன்னும் அதிகமான காரியத்துல பாடுவோம். அப்ப பாருங்க, அதை இந்த புத்தகத்துல சொல்றேன். ஏன் நான் இதை சொல்றேன்டா, நாங்க ஒவ்வொரு புத்தகத்துல நீங்க படிக்காட்டியும் நீங்க இதை முழுவதுமா என்ன அந்த புத்தகத்துல இருக்கிறது என்பது அறியணும். அப்படி இருந்தும் டைமுக்குள்ளாக தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்த போல அவர் சொல்றார், இந்த இடையில இந்த 6க்கும் 13க்கும் இடையில நான் ஒரு தெற்கிந்தியன். அதாவது என்ன அர்த்தத்துல சொல்றேன், இப்ப நான் திருவோணமலை, நான் யாழ்ப்பாணம் மாதிரி அவர் சொல்றேன், நான் தெற்கிந்தியன், நான் உணர்ச்சி வசப்படுகிறவன். அதாவது சில பேருக்கு உணர்வா இருக்குமே, நான் உணர்ச்சி வசப்படு, உணர்ச்சியற்ற எதுவுமே மரித்ததா இருக்கிறது. ஆமே. நாங்க பாட்டு படிக்கக்குள்ள இப்படி படிக்கிறோம். ஆனா இப்படி இருந்தா அது ஒரு மரித்ததுக்கு சமன். ஏன்னா அப்ப பாட்டு பாடக்குள்ள நாங்க உணர்வு பூர்வம் ஒரு தேசிய கீதம் பாடுற மாதிரி, ஏன்னா வேதத்தை வாசிக்கக்குள்ளே அதே வண்ணமான அதான் இந்த நான் ஒரு நோக்கத்துக்காக சிலது சபைக்கு கொண்டா அது எப்பயுமே தோல்வியில முடிகிற. இப்ப பைபிளை படிங்க என்றா அதை நான் பேரை மாத்துவேன். அப்ப அந்த ஏன் நான் அதை செய்தனான்டா அப்ப அடுத்த நாள் என்னது வருமோ அந்த அதிகாரத்தை படிப்பான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இழுத்து கூட்டுறான், என்ன செய்யறான், தடுமாறான். அப்ப என்ன செய்யணும், அந்த நபர்கள் 800 அதை சொல்ல இயலாது. ஏன்னா அதை எடுத்தா நாங்க என்ன செய்யணும், அதை சத்தமா ஆர்ப்பரிப்போடு, ஏன்னா உணர்ச்சியற்ற விதத்துல வாசிக்குள்ள அந்த கெப்புல பிசாசு வந்துடுவான். ஏன்னா வருவானா இல்லையா, வந்தோடனே அது போதிக்கிறவரையும் பாதிச்சு, ஏன்னா அதுக்கு பிறகு செய்ய இருக்கிறவனையும் ஏன்னா அந்த கெப்ல அவன் சிந்தனையை என்ன செஞ்சிடுவான், திருப்பி இருப்பான். அப்ப சபையார் என்ன செய்யணும், ஒரு நோக்கத்தை ஒரு ஊழியக்காரன் கொண்டு வாரேன்டா அது ஒரு வெற்றிக்கு. ஏன்னா எங்களை விடுறாங்க, மற்றவர்களை ஏன்னா பார்த்து ஏன்னா இடர்றான் தடுமாறுறான்னு சொல்லக்கூடாது. ஆயத்தம் எப்பயுமே அதான் தீர்க்கதரிசி ஆயத்தம் என்ற செய்தி எடுக்கிற ஒரு பிரயாணம் என்றா ஆயத்தம் வேணும். அந்த நேரம் தடுமாறக்கூட. அப்ப நாங்க என்ன செய்யணும், அது எல்லாமே வாசிக்கணும். அப்ப அதுதான் எந்த நோக்கம். ஏன்னா நம்ம வெளிப்படையா சொல்லணும் தான், எந்த நோக்கம் அதுதான். அதை விட்டு பாக்குற. அப்ப நாளைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருவரையே நாங்க விடுறோம், அல்லது இருவரை விடுறோம், அல்லது பல பேரை. அப்ப அது சொல்லாத வண்ணம் உங்களோட டேலண்ட்டுகளை நீங்க என்ன செய்யணும், நீங்க காட்ட வேண்டிய அதான் பாருங்க, நான் தெற்கெஞ்ச, நான் உணர்ச்சி வசப்படுவன், உணர்ச்சியற்ற எதுவும் மரித்ததா இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். ஆமே. மேலும் உங்களுடைய மார்பகம் அதில் சிறிதளவு உணர்ச்சியை பெற்றிருக்கவில்லை என்றால் அது மரித்ததா இருக்கிறது. அதை நீங்கள் புகைத்து விட்டு அதை கொண்டிருக்கும் ஒன்றை பெற்றுக்கொள்வது சிறந்தது. ஆமே. எனவே நாம் உணர்ச்சிகளை கொண்டிருக்க வேண்டும். இயேசு அவர்கள் அமைதியாக இருந்தால் உடனடியாக கல்லுகளே சத்தமிடும் என்று யார் சொல்றது, இயேசு கிறிஸ்து சொல்றேன். அப்ப அதனால நீங்க மௌனமா இருந்தா தேவன் யாரை கொண்டு வர முடியும், கல்லுகள். ஆமே. இந்த வெறுமையான கல்லையும் கொண்டு முடியும். அதே போல கரடான மனிதர்களையும் தேவன் என்ன செய்ய முடியுமா, பாட்டு அவங்கள மாத்த தேவனால முடியும் என்ற ஒரு வெளிப்பாடு தேவன் என்ன செய்யறார், அங்கே கொண்டு வர்றார். அப்ப அடுத்தது பாருங்க. அப்ப அப்படியான காரியங்களை இந்த புத்தகத்துல தீர்க்கதரிசி சொல்றார். அப்ப அதே போல நான் இந்த புத்தகங்களை படிக்கக்குள்ளதான் எங்களுக்கு ரெவலேஷன் வெளிப்பாடு என்ன செய்யும், வரும். நாங்க கடமைக்கு செய்ய நாங்க வரல, நாங்க தேவனுக்குள்ளாக. அப்ப எல்லாரும் என்ன செய்யணும், அதை நாம அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்றேன். அதே போல தீர்க்கதரிசி என்ன சொல்றாருண்டா, அந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நீக்குறோ மனிதனையும் இந்த புத்தகத்துல அவர் சொல்றாரு என்னண்டா, மோசன் ஒரு மனிதன், அது தமிழ்ல மோசன் இருக்கு, ஆங்கிலத்துல வேற இதுவும் தெரியாதுல,
ஆங்கிலத்துல சைட்ல போடையில, அதால நான் இங்க மோசண்டு தான். ரைட். அப்ப அந்த நீக்ரோ மனிதனை குறித்து அவர் சொல்றாரு என்னன்னா, அந்த நீக்ரோ மனிதன் அடிமையாக இருக்கிறான். ஒரு நாள் அவன் என்ன செய்யறான், தீர்க்கதரிசிட கூட்டத்துல வரக்குள்ள அவன் ரட்சிப்பை பெறான். அப்ப ரட்சிப்பை பெற்று அவன் விடுதலை ஆயின பிற்பாடு அவன் ஒவ்வொரு ஜனங்களை சந்திக்கக்குள்ள என்ன சொல்றான்னா, நான் விடுதலை ஆனேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அவன் சொல்லக்குள்ள, அப்ப அவங்க யோசிக்கிறாங்க என்னன்னா, இவன் விடுதலை ஆகு, ஏன்னா இவன் இருந்த மாதிரியே தான் இருக்கு. அப்ப ஏன் சொல்றான்னுக்குள்ள அந்த நியூஸ் எஜமானனுக்கு, பண்ணை முதலாளி காதுக்கு போகுது. அப்ப அவர் அழைச்சி கேட்கிற, என்ன நீ மோஸ் இப்படி ஒரு காரியத்தை நீ என்ன சொல்லக்குள்ள அவன் சொல்றான், நான் இப்படி ஒரு கூட்டத்துக்கு போய் நான் என்ன செஞ்சேன், ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால நான் விடுதலை ஆயினேன் என்று அவர் சொல்லக்குள்ள அவர் சொல்றேன், நீ என்ன செய், நான் இன்னைக்கு உன்னை கையப்பமிட்டு உன்னை விடுதலை ஆக்குறேன், நீ போய் உண்ட ஜனத்துக்கு நீ என்ன செய், பிரசங்கி என்று சொல்லி அவரை என்ன செய்யறேன், அனுப்பக்குள்ள அவர் சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், அதனால நீ இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை பெற்றபடினால அனுப்பண்டு அவர் என்ன செய்யறேன், நீ போன்னு சொல்லக்கலாம். அவன் போய் அவன் சுவிசேஷம் எல்லாம் சொல்லி கடைசியாக அவர் ஏன் சொல்றேன்டா, மரண தருவாயில அவர் வரும்போது அவன் ஒரு பாடல் பாடப்படுது. அவர் சொல்றேன், ஏன் அதை சொல்றேன்டா, அது அப்படியானால் அப்ப அதன் பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் அந்த பழைய மாதிரியான பாடல்களை இப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடும்போது அதை கேட்பதுக்கு அருமையாக உள்ளது. ஏண்டா ஒரு மறுபடி பிறந்தவன் ஒரு பாடல் பாடும்போது கேட்கிறவங்களே ரட்சிக்கப்படுவாங்க. ஆமே, ஏனென்றா அது ஒரு புதிய ஒரு அனுபவம். அப்ப அப்படி பாடக்குள்ள நான் எழும்பி இயேசுவுடன் போவேன், அவர் தன்னுடைய மார்பிலே என்னை அணைப்பார் என்ற ஒரு பாடல் அவங்க அதை போன்ற ஒரு இனிமையை நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? நல்லது, அந்த வழியில் தான் அவர்கள் அதை பாடுகின்றனர். ஆனால் என் ஆவியானவர் அங்கே இருக்கிறார், ஆமையா, அது அவர்களுடைய இருதயத்தில் இருந்து வருகிறது. ஆமே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த வயதான நீக்ரோ தான் ரட்சிக்கப்பட்டான். இப்ப அவர் சொல்றேன், அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் அந்த பரிசுத்த ஆவியான அவனை ரட்சிப்படி அடுத்த நாள் காலையில் அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டதாக அதை சொல்றேன். நான் இப்ப சொன்னது அதுக்கு பிற்பாடு பாருங்க, பல வருட சேவைக்கு பிறகு நீக்ரோ தன்னுடைய மரண தருவாயில் வந்தான். அவனுடைய அநேக வெள்ளைக்கார சௌரர்கள் அவரை பார்ப்பதற்கு கடைசி நேரத்திலே அவனுடைய கரங்களை குலுக்குவதற்காக கூடியிருந்தனர். அப்ப அவன் மூலம் ரட்சிக்கப்பட்ட வெள்ளை சௌரர்கள், அதே போல நீக்ரோ மனிதர் எல்லாமே அவன் சாக போற நேரத்துல என்ன செஞ்சிட்டாங்க, கூடிட்டாங்க. ஏன்னா கையை கொடுக்க. அப்ப ஏன் கை கொடுக்குறேன்னு சொல்லுங்க பாபு. அப்ப எங்களுக்கு அந்த ரெவலேஷன் மரணத்தை குறித்து தெரியாதபடியே தெரியும். நான் அவங்க கொடுக்குறேன்னா அவர் அங்க போகிற இப்ப பரீட்சைக்கு போகல நீங்க என்ன செய்வீங்க, ஏன்னா அந்த வாழ்த்தை எங்கட ஆக்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்ப அதனாலதான் நம்ம கரத்தை இப்ப கொடுத்தவங்களுக்கு அடிச்சு சாகுல போயிட்டு வான்றான், சொல்லுவானா இல்லையான்னு சொல்ல. இப்ப எங்கட ஆக்களுக்கு சொல்ல எனக்கு நிறைய பயம். ஏனென்றா வாழ்த்துதல், ஏன்னா அவங்களோட ஒரு அருமையானதை விவரிக்க பயம். ஏன்னா அப்ப எல்லாமே சொல்ல எனக்கு பயம். என்னன்னா அந்த ஆக்கள் இந்த கட்டத்துல தவறா புரிவான். ஏன்னா ஆனா அந்த வெள்ளக்கார அந்த முறைமை வித்தியாசம், உண்மையான ஒரு காரியம், ஏன்னா ரியல். அதே போலதான் எங்களோட உணர்வும் அப்படிதான், கிறிஸ்தவத்தோட டைப்பும் அதுதான். ஆமேன். அதைதான் தேவனும் என்ன செய்யுது. ஆனா நாங்க பாராட்ட பயம், ஒருவனை புகழ பயம், என ஒருவர் ஒரு நன்மையானதை என நம்ம பாராட்ட பயம். ஏன்னா அது எல்லாமே தவறாக புரியுறாங்கன்றது. ரைட். அப்ப பாருங்க, இந்த டைம்ல வந்திருக்கிறான். அப்ப அவன் பிரைன் டெட், அதாவது திகசுடைய கோமா நிலையில் படுத்திருந்தான். அவன் விழித்தெழுந்து சிறிது நேரத்துக்கு பிறகு சுற்றி நோக்கி, அப்ப அவன் பிரைன் டெட், அதாவது அவன் கோமா நிலையில செத்து கிடக்கிறான். அப்ப என்ன செய்யும், அவன் மரிச்சதுக்கு சமன். ஆனா அந்த கெப்ல அவன் எங்க போறான்டா, தேவண்ட ராஜ்யத்துக்கு போறான். ஆமே. அப்ப பாருங்க, சிறிது நேரத்துக்கு பிறகு சுற்றி நோக்கி பார்த்து அவன் நான் மீண்டும் பூமிக்கா திரும்பி இருக்கிறேன் என்றான். அப்ப அந்த டைம்ல அவன் என்ன செய்யறான், திரும்ப அவன் நினைவு வந்தவன அவன் யோசிக்க, ஐயோ நான் பூமிக்கா திரும்பி வந்துட்டேன். ஏனென்றா அந்த டைம்ல அவன் நான் அப்படியே வாசலுக்கு சென்றேன் என்று மேலும் நான் நோக்கி பார்த்து அவரை கண்டேன் என்றான். மேலும் அவன், இந்த வயதான கருப்பின இதயம் மிகவும் சிலிர்த்தது, நான் இந்த வழியில் திரும்ப வருவதற்கு ஒருபோதும் நான் விரும்பவில்லை என்றான். மேலும் அவன், நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது அங்கே ஒரு தூதன் என்னிடம் மோஸ், நீ இங்கே வா, உன்னுடைய அங்கேயும் உன்னுடைய கிரீடத்தை உன்னுடைய தர நான் விரும்புகிறேன் என்று ஒரு தூதன் என்ன செய்யறான்,
கேட்கிற வேலையில் அவன் சொல்ற அங்கேயும் கிரீடத்தை குறித்து என்னிட பேச வேண்டாம், நான் எந்த அங்கேயும் கிரீடத்தை நான் விரும்பவில்லைன்னு இவர் சொல்றேன். ஆனா அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, அப்படி இல்லை, நீ செய்த சேவைக்காக உனக்கு கிரீடம் இருக்கு. ஏன்னா நீங்களும் நானும் சேவை செய்தா எங்களுக்கான ஒரு கிரீடத்தை தேவன் வச்சிருக்கிறேன், அது கிடைச்சுதான் ஆகும், வேணாமன்னு சொல்லலாம். நாங்க ஓடின ஓட்டத்துக்கு அதான் அவன் சொல்றான், நான் ஜீவ கிரீடத்தை பெற நான் ஓடுகிறேன் என்று பவுல் என்ன சொல்றான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கான அந்த கிரீடத்தை நீதிபரரான அவர் எனக்கு அதை தந்தருள்வார் என்றது மாதிரி ஆங்காது. அப்படியானால் நீ நீண்ட ஜீவியத்தில் நீ செய்த சேவைக்காக நீ என்ன விரும்புகிறாய் மோஸ் என்றான். அவன் சொல்றான் பாருங்க, ஓர் 1000 வருடங்கள் அப்படியே நான் அவரை பார்த்து கொண்டிருக்கணும். அப்ப அந்த முகத்தை நான் பார்த்து, ஏன்னா அவ்வளவு அழகுள்ளது, அதனால நான் அவரை பார்க்க வேண்டும், எனக்கு கிரீடம் வேணாம் என்று அவன் சொல்றான். அப்ப தீக்கர் சொல்றேன், நம்முடைய உணர்வுகளும் அபிதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமேன். அப்ப எங்கட இருதயம், ஏண்டா ஒவ்வொரு மனிதன் கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு சேவை நின்று அவனுக்கு ஒரு கிரீடம் இருக்கணும். அப்ப இதுல பாருங்க, முக்கியமான பகுதிகள் எப்படி நாங்க ஆராதிக்கணும், எப்படி பாட்டு படிக்கணும், எப்படி ஒவ்வொரு மனிதனை நாங்க ரட்சிக்க தேவன் பல வழியை வச்சிருக்கேன். ஏன்னா ஒருவன்ட சாட்சி ஒருவனை ரட்சிக்க முடியும். அன்றைக்கு நாங்க பார்த்தோம், ஏன்னா அவன் சொல்றான், உங்களோட செய்தி நல்லதுதான், ஆனா என்ன அது ரட்சிக்கல. ஒருவன்ட வாழ்க்கை அவன் என்ன செஞ்சிச்சு, ரட்சிப்பு. இப்ப பார்த்தோம் பாடல், அப்படியாக தான் அந்த நீக்குறோ ரட்சிக்கப்பட்டு எங்க வாரான், தேவன்ட ராஜ்யத்துக்கு வாரத அந்த காரியம். அப்ப அந்த டைம்ல நான் இந்த ஒரு பொதுவான யூடியூப்ல ஒன்றை பார்த்தேன். என்னன்னா அது ஒரு, நான் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு நிபுணர் அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றேன், நான் அதை இதுக்குள்ள பூத்த வெளிக்கிடையில அதை நீங்க, ஆனா அது சத்தியம் அவர் பேசினது. ஏனண்டா தேவண்ட காரியத்துல பாருங்க, எப்பயுமே மறிக்கிற டைம்ல உங்களுக்கு நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், 2 குரூப் வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒன்று அவன் எங்க போறான்ன்றது அந்த கடைசி நிமிஷத்துல அவனுக்கு இது பொருந்துது. அவர் சொல்றார், அவர் பொதுவான மற்ற மார்க்கத்தோடைய, ஆனா அவர் சொல்றார், நான் எத்தனையோ மனிதர்கள் மறிக்கிற டைம்ல நின்றுருக்கிறேன். அப்ப அவங்க ஒருவேளை அவங்க டெட் ஆகி கண்ணை மூடி பேச இயலாத நிலையில இருப்பாங்களாம். இருக்கிற வேளையில நீங்க அவங்களுக்கு பக்கத்துல காது கிட்ட போய் இதை போய் சொல்லிதாங்க, நான் சொல்லித்தாரேன், சரியா? போயிட்டு நீங்க என்ன செய்யுங்கண்டா, உங்களுக்கு முன்னால யார் நிக்கிறாங்க என்று கேட்க சொல்லணும். அப்போ இருக்கிறாங்களா என்று கேட்கக்குள்ள அவங்களால பேச இயலாது, ஒன்றும் செய்யல, ஆனா அவங்களோட கண்ணால ஒரு ஆக்ஷனை போடுவாங்க, யாராவது நிக்கிறாங்களா என்று. அவங்க அது அப்ப அவங்க சொல்றாங்க, அது உண்மை. அப்ப அவங்க ஓமண்டா அவங்க நிச்சயமா சொல்லுவாங்க என்றது அவர் சொல்லக்குள்ள எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்றது வேதம் அதுக்கு சாட்சி பகிர்றது. ஆமே, அது இப்ப நீக்குறோமானது, ஏண்டா அது உண்மை. ஏன்னா அந்த டைம்ல அவங்க கனவு காணுவாங்க, யாரும் வார மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க காணுவீங்க என்ன, ஒரு விருந்து சமைக்கிற மாதிரி, ஏன்னா பாத்திரங்கள். அப்ப அதெல்லாம் நடக்கக்குள்ள ஒரு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விருந்து அங்க நடக்க போது, வீட்டுக்கு நிறைய பேர் வாரதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, சொப்பனத்துல காணும். அப்ப அது எல்லாமே ஜதாத், அதுக்கு அவனை நம்புங்கன்னு நான் சொல்லல, அது எங்களுக்கு 8ஆம் பொருத்தம். என்ன, ஆனா வேதம் பாருங்க இத சாட்சி படுது. ஏண்டா நாங்க நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம், நாங்க இதை விசுவாசிக்காட்டி நாங்க நீதிமான் ஆகையில். ஆமேன். ஏண்டா இது வேதம் அதை சாட்சி பகிருது. ஆமேன். அப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அதை சொல்றேன். அப்ப அதனால அவர் சொல்றேன், யார் மரிக்கக்குள்ளேயும் அவங்க டெட் ஆகி, அதாவது மரணத்தர்வை, அவங்களுக்கு உணர்வு இருக்கு, அந்த உணர்வை செக் பண்ணுங்க. இனி செக் பண்ணி பாக்குறீங்களோ தெரியல, அடிவன்றீங்களோ தெரியல. ஏன்னா அப்ப அந்த ஒரு காரியத்தை நாங்க செய்து பார்க்க வேண்டிய ஜனம். ஆமேன். அப்ப அந்த டைம்ல யாரா இருந்தாலும் அங்க வருவாங்க. அது நீதி தேவண்ட மனவாட்டி அவன், அது பொதுவான மற்ற குரூப் வரும் அவங்கள, ஏன்னா எங்கட குரூப்பும் வரும். அப்ப அவங்களோட என்னத்தை பார்த்தீங்க, எப்படி வந்தாங்க என்றதுல அதை சொல்லக்குள்ள கண்டுபிடிக்க. அப்ப எங்கடாக்கள் செய்தி தெரிஞ்சவன்ட பொய்ய சொல்லுவான், ஏன்டா அவன் செய்தி தெரியும் தானே, வெள்ள பேர் வாராங்க, வெள்ள தூதர்கள் வாராங்கன்ட்டு வேறதை கண்டாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்ப ஏன்னாண்டா இப்ப செய்தி தெரியுமென்றபடியா, ரைட். ஆனா அது சத்தியமா இருக்கிறது, ரைட். அப்ப பாருங்க, இப்ப நாங்க சகைக்கு வருவோம், ரைட். இப்ப இந்த சகைவு பாருங்க, அவன் என்ன செய்யறான், இந்த ஸ்தானத்துக்கு வார இது எப்படி ஆயினதண்டா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு நாள் அவன் என்ன செய்யறான், தன்னை இருந்த நிலையிலிருந்து தீக்கரிசி காட்சிக்கு போறேன். ஆமே, எப்பயுமே தீக்கரிசி கழுகா இருக்கிறபடினால் கழுகு தூர பார்வை, அந்த நடந்த சம்பவத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தேவன் அதை
காட்டுவேன். உபாகமம் 29:29 என்ன சொல்லுது? மறைக்கப்பட்டவைகள் வெளிப்படுத்தப்பட்டவையோ நமக்கு. எப்பயும் மறக்க வேணாம். உபாகமம் 29:29 வந்து மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்கு, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு. அப்ப மறைக்கப்பட்டது வந்து தேவனுடையது, ஆனா வெளிப்படுத்தப்பட்ட அது நமக்கு. அப்ப தேவன் தீர்க்கதரிசி கூடாக என்ன செய்யற எங்களுக்கு வெளிப்படுத்துற வேளையில வேதத்துல பாருங்க, அவனோட மனைவிட பேர் சொல்லப்படையில ரெபேக்காள். ஆனா தேவன் என்ன சொல்ற, அங்க ரெபேக்காள் என்ற ஒரு மனைவி அங்கே இயேசு கிறிஸ்துடைய ஒரு ரகசிய ஒரு விசுவாசியா இருந்தா. ஆனா இந்த சகேயு யாரு? யூத விசுவாசி. ஆமேன். அவன் வந்து ஒரு பெரிய வியாபாரி. ஆமேன். அந்த சங்கத்திலேயே அவன் ஒரு பெரிய ஒரு வியாபாரி. அவனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னு தீர்க்கதரிசி சொல்றேன். வியாபார காரியம் இருந்தது அந்த இடத்துல. அவன் பெரிய வியாபாரியா இருந்தபடினால் அவனோட மைண்ட் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த செய்தி யாருக்கு பேசி கொண்டிருக்க? வியாபார நபர்களுக்கு. அதே போல ஏன்னா எங்கட சபையிலும் இருக்கலாம். சில பேருக்கு பண காரியங்கள் என பிசினஸ் என அதுகளே மைண்ட் இருக்கலாம். ஏன்னா அதை பெருப்பிக்கவே அவனோட சிந்தைகள் இருக்கும். ஆனா எப்படி அவன் ரட்சிக்கப்பட்டு எப்படி அவன் மாறினான், அவன் எப்படி ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை அவன் பெற்று அவன் எப்படி ஒரு பெரிய வியாபாரியாகி வியாபார புருஷரிடத்தில் அவன் சேர்க்கப்பட்டான். ஏன்னா நம்முடைய தேவனும் பெரிய ஒரு வியாபாரி. ஆமா, வியாபாரி எனக்கு வியாபாரம் செய்யற வியாபாரி அல்ல, அவர் உலகத்துக்கே ஐஸ்வர்யவானாமே. அந்த ஒரு காரியத்துல சகையை சேரத்தக்கதாக தேவன் மாத்தினான். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான்? ஒரு விசுவாசி. ஆனா எப்பயுமே அவனுடைய மனைவி இயேசு கிறிஸ்துடைய ரகசிய விசுவாசியா இருந்தபடினால அவள் எப்பயுமே நடந்த காரியங்களை தன்னை கணவனுக்கு சொன்னாலும் இவன் மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. ஏண்டா அவன் சொல்றான், இல்ல நம்மட சபை பெரிய சபை, என நம்மட யூத மரபில எங்கட சபையை போல இல்லை, எங்கட ஆசாரியர்கள் வெள்ளை அங்கி உடுத்து பரிசுத்தமாக என திருமணமாகாம இப்படி வாழ்கிறவர்கள் என என்று சொன்னாலும் இவள் என்ன செய்வாள்? இப்படியானவர் இந்த பிலிப்புக்கு இப்படி செய்தார், பேதுருவை இப்படி கண்டுபிடிச்சார், இப்படி அற்புதங்களை செய்தார் என்று எப்பயுமே சொன்னாலும் இவன் கேட்கிற மாதிரி இல்லை. ஆனா இவள் என்ன செய்யறார்? தன்னுடைய கணவனுக்காக, ஆண்டவரே நீர் தேவனுடைய குமாரனால் என்னுடைய காரியத்தை நீர் கண்டு என்னை ரட்சிப்பீரானால் என்னுடைய கணவனையும் ரட்சிக்க முடியும் என்று என்ன செய்யறார்? இவள் ஜெபிக்க துவங்குற வேளையில ஒரு நாள் இவன் என்ன செய்யறான்? இரவு முழுக்க ஒரு தூக்கம் இல்லாத ஒரு நிலையை அவன் என்ன செய்யறான்? அடைகிறான். அடைகிற வேளையில அதை தீர்க்கதரிசி வெளிப்பாட்டுக்கு கொண்டு வாரேன். எப்பயுமே பாருங்க, அவர்கள் இருந்து வளமையாக கோபப்படுகிறத விட அவங்க என்ன செய்வாங்களாம்? அதிகமாக கோபப்படுவார். ஆனா எங்களுக்கு ரெவலேஷன் வெளிப்பாடு தெரியாட்டி நாம என்ன செய்வோம்? என்ன இது, இந்த ஆளுக்கு ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஆள் மாறுற மாதிரியே இல்லைன்னு நாங்க சிந்திப்பேன். நான் அதான் உங்களுக்கு எப்பயுமே சொல்றது, தீர்க்கதரிசி பேசினது சத்தியம், தேவண்ட வார்த்தை அப்படிதான் சொல்லுது. ஏண்டா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த வேளையிலும் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனுக்கு ஜெபிக்கிற வேலை அவன் இருந்ததை விட என்ன செய்யுது? அவனுக்கு அதிக வியாதி வந்து என அதிகமா கீழே விழுந்து உருண்டு பிறண்டு என அதை விட்டு போன. அதுக்கு இயேசு சொன்னார், என்ன, ஒரு மனிதனை விட்டு ஒரு ஆவி கடந்து போகும், இருக்கிறத விட அவனை மோசமாக்கிதான் அது என்ன செய்யும்? கடந்து போகும். ஆனா அவன் நல்ல மனிதனா மாறிடுவான். ஆனா அவனுக்கு பரிசுத்த ஆவி இல்லாட்டி அவன் இருந்ததை விட 7 மடங்கு பொல்லாதவனா மாறுவான். ஆமேன். ஏனென்றா அது போனது கொஞ்சம் பிளக் இல்லையே, பூட்டு இல்லை தானே. அப்ப பூட்டு இல்லாட்டி அவன் என்ன செஞ்சிருவான்? வரக்குள்ள ஒரு ஆளை திறத்திட்டான் ஈஸியா, 7 பேரோட வந்தா இன்னும் பலம் வந்துட்டு அவன் என்ன செய்வான் பாருவான். அதனாலதான் அவன் சொல்றேன், அந்த பாதுகாப்பான பூட்டு எது? பரிசுத்த ஆவி. ஆனா நாங்க சுத்தமா இருப்பதனால எந்த பிரயோஜனம் இல்லை, நாங்க கன்னியா இருப்பதினாலும் இல்லை. பரிசுத்த ஆவிதான் எங்கட பாதுகாப்பாக இருக்கிறது. ரைட். அப்ப இவன் என்ன செய்யறான்? இரவு முழுக்க நித்திரம் இல்லை, எழும்புறான், உருள்றான், புறறான். ஆனா ரெபேக்காளுடைய இருதயம் என்ன சொல்லுது? ஆண்டவரே உமக்கு சோத்திரம், ஏன் என்ற ஜெபத்தை நீர் கேட்டுட்டீர் என்று அவள் மாறி எதிர்மறையாக என்ன செய்கிறாள்? அதை ஜெபிக்கிற. ஏன்னா அவளுக்கு தெரியும் இருந்ததை விட மாறுறான்னா தேவன் என்ற ஜெபத்தை கேட்கிறேன். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றேன், வியாதி வந்த பிறகு நீங்க ஜெபிச்சுட்டு போனா அதுக்கு பிறகு முற்று பெறுது. ஏன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்? கூடும். ஏன்னா ஆனா உங்களுக்கு என்ன வரணும்? ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை நீர் கேட்டீர், எனக்கு சுகத்தை தந்து. மோசமாகும், ஏன்னா பயங்கரமாகும், சாகுற நிலைக்கு வரும். ஆனா தேவன் நாள் வராம எதுவுமே நடக்காது. தேவன் ஒருவேளை காரியத்தை செய்திருந்தாலும் அவர் மாற்றி போட முடியும். ஆமேன். அதுதான் தேவனுடைய காரியமாயிருக்க. தேவன் எதை நன்மையோ அதை அவர் என்ன செய்வார்? செய்கிற தேவனா இருக்கிறார். அப்படியா இருந்தாலும்
அது எதுவா இருந்தாலும் நல்லதா இருக்கு. அப்ப பாருங்க, அந்த மனிதன் இயற்கைக்கு மேம்பட்ட ஊழியத்தோடு வந்தார். எனவே அவன் மிகவும் கடினமாக இருந்தது. அவனுக்கு இன்னும் பிரசங்கிக்கப்பட்டது அதே அவன் அதாவது யூத இவன் சகைய சொல்லு, அவன் எதை விசுவாசித்தானோ அது அப்படியே விசுவாசி. ஆனா இது இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்றா இருந்தது. ஆமாம். ஆனால் பாருங்க, இவன் முழுக்க இப்படியான ஒரு காரியத்துல உருண்டு பிறல்றான். ஒரு நாள் அவன் என்ன செய்யறான்டா, விடிய நேரத்திலே வெளிக்கிறான். நல்ல ஒரு அழகான உடுப்பை உடுத்துறான். காலையில எழும்பி அவன் என்ன செய்யறான், நேரத்தவுடைய போக்குல ரெபேக்கால் கேட்கிறான், நீரங்க. அவ சொல்றான், நான் ஒரு காரியத்துக்காக நான் என்ன செய்கிறேன், நான் போகிறேன் என்ற ஒரு காரியத்தை சொல்ற வேளையில அங்கே தீக்கர் சொல்றான், இதை ரெபேக்காலின் இருதயம் புரிந்து கொண்டது. எனவே நீங்கள் பாருங்கள், அவன் சகையை ஜெபிக்க துவங்கினான். அவன் ஒரு வியாபாரியாக உலகத்தில் உள்ள சபை சங்கத்திலும் மிகவும் ஈடுபாடு உடையவனாய் இருந்த போதிலும் இன்னுமாக அவள் சிந்தித்து, இந்த தீர்க்கதரிசியானவர் தான் என்னவாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னபடியே அவருடைய தேவனுடைய குமாரன் இருந்தால் தன்னுடைய கணவனையும் அவர் விசுவாசிக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதுதான் ஒரு உண்மையான சரியான மனைவி. ஆமே. அப்ப அவள் என்ன செய்யறாள், அதுதான் உண்மையான ஒரு மனைவி. தன்னை கணவன், நான் இதை விசுவாசிக்கிறேன், அதே போல என்ற கணவனும் அதை விசுவாசிக்கணும் என்று அவள் விசுவாசிக்கிற வேளையில தேவன். ஆனா எங்கட திக சொல்றேன், அது நல்ல வசனம் நட, நான் அதை மறந்துட்டேன். அதாவது திக சொல்றேன், இப்படி வைப்போம், நீ சரியான வார்த்தையை சொன்னாய. உதாரணத்துக்கு பார்த்தா, அந்த ஏற்ற நேரத்துல வந்த சரியான வார்த்தையா இருந்தபடினால் அந்த வார்த்தை அவனை ரட்சித்ததுன்னு சொல்ற. புரியுது அவங்க? அது வேறொரு சந்தர்ப்பம், தன் மொழி நட வருது இல்லை. அதே போல பாருங்க, இவற்ற ஜெபமும் எப்படி இருந்துச்சு, ஆண்டவரே நீர் என்ன ரட்சி, இந்த செய்தி சத்தியம், இந்த மனிதன் தேவனுடைய குமாரன், அப்படியானால் இவரும் அதை விசுவாசிக்க செய்யணும் என்ற அந்த எப்படி சொல்ற அந்த நட சரியாக இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும், இவர் மாறணும், சபைக்கு வரணும், அப்படி இருக்கக்கூடாது. நான் எதை சத்தியம் என்று அறிஞ்சனோ அதை இவர் அறியணும். அதுதான் ஒரு ரட்சிப்பை என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். ஆமே. அப்ப பாருங்க, அன்றைக்கு தீக்கசி வந்த வேளையில அவர் கேட்கிற, அவள்கிட்ட வியாதி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்ப அவர் கேட்கிறேன், நான் உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, எது வேணுமென்று அவர்கிட்ட இல்லை உண்டு. ஆனா நீ எது கேட்கிறேன் நான் தருவேன் என்று சொல்லுங்க. அவர் சொல்ற, என் பிள்ளைகள் ரெண்டும் ரட்சிப்பு அடைவோம். ஏன்னா என் பிள்ளை ரெண்டும் சபைக்கு வந்திருந்து அது ஃபெயில் ஆயிடும். புரியுது அவங்களுக்கு? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆழத்துக்குள்ள சொல்றேன், அது எங்கிட்ட காரியம் நான் கிறிஸ்தவர் ஆகணும் அப்படி என்று இல்லை. ரட்சிப்புண்டா விடுதல். ஆமே. அது தேவன் தூக்குற ஒன்றா இருக்கிறது. அப்ப அங்கட அந்த ஆத்மா ரட்சிப்பு தான் அது ரட்சிப்பை குறிக்கிறது. ஏன்னா பொதுவான இப்ப தமிழ் வேதாமத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ரட்சிப்புன்றது. ஆனா அதை நீங்க பார்த்தா ரட்சிப்புன்ட்டு தான் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனா அது ரெண்டு ரட்சிப்பு. எப்படி? ஒன்று தேவன் ஆத்மாவில ரட்சிக்கிறது வருதும், ஒன்று விழுகிறவனை காப்பாத்துறது ரட்சிப்புக்கு தான். அது ரட்சிப்பு இல்லை. ஆமே. ரட்சிப்பு என்பது ஆத்மா விடுதலை தான் உண்மையான ரட்சி. அது தமிழ்ல மட்டும்தான் எல்லாத்துக்கும் ரட்சிப்பு வருது. ஆனா ஆங்கிலத்துல அது பிரித்து வருது. ஆமே. அதை நாங்க ஒரு நேரம் பார்ப்போம். ரைட். அப்ப அதனால நாங்க சிலதை கண்டுபிடிக்கலாம். ரைட். அதே போலதான் நான் அந்த ஆண்டவரோட மீனிங் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எல்லாருக்கும் வரும். ஆனா அது தேவனுக்கும் அது சாதாரண மனிதர்களுக்கும் வார ஆண்டவர் என்றதுக்கும் வரும். ரைட். 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 அப்ப பாருங்க, அதே நேரம் நீங்கள் யாரோ ஒருவருக்காக உண்மையாக உத்தமமாக ஜெபிக்கும் போது நீங்கள் அறிவீர்கள், அது அவர்களை ஒருவித இளைப்பாறுதல் அச்சவளாக்கி விடுகிறார். இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு ஜெபிக்கிறீங்கன்னா அவங்களை இருந்ததை விட மோசமாக்கி விளங்குது. இப்ப நீங்க ஒரு சபையில வாரருக்கோ அல்லது உங்களோட வீட்டு அங்கத்துல ஜெபிக்கக்குள்ள அவங்க இருந்ததை விட வித்தியாசமா மாறுவாங்க, கூடும், அதிகரிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் வெளிப்பாடு என்னன்னு, அவர் வருவே தேவன் என்ற ஜெபத்தை கேட்டுட்டு, அதாலதான் அவர் இருந்ததை விட மோசமா. ஆனா நாங்க எப்படி சொல்றோம், அது ஆளு என்ன வர வர மோசமாகிதான் போகிற, ஏன்னா மோசமாகியே அவங்க நடக்கிறாங்கன்னு எங்கட சொல்லக்குள்ள பிசாசு பாப்பா இவங்க என்னமே அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஆனா எங்கட விசுவாசம் எப்படி வரணும், இருக்கிறத விட மோசமாதண்டா. அட நாங்க தேவனை தேடக்குள்ள அவர் என்ன மோசமாட்ட எங்கட வெளிப்பாடு வரணும். என்ன அவரை தேவன் இன்னும் தொட்டுட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க புள்ளியா இருந்து அவர் மோசமா இருந்தா அது வேறு. ஏன்னா நாங்க இப்படி இருக்கிறதாலதான் அவர் அப்படி போறேன்றது அதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா
நாங்க சரியா இருந்து அவர் இருக்கிறத விட மோசம்னா நம்மட தேவன் யாரு? ஜீவன் உள்ள தேவன். என்ன எதையும் என்ன செய்ய. ஆனா எங்களுக்கு அந்த ரெவலேஷன் வரும். அப்ப அதான் திகசுரே ஒருவித இளைப்பாறுதல் அற்றவளாக்குறது. அதை பற்றி அனுபவம் உங்களுக்கு எப்பொழுதாவது உண்டாயிருந்ததா? திகசுரே அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். ஏன்னா அனுபவம் தான் வாழ்க்கை. ஆமே, எதையும் நீங்க அனுபவப்படாத மட்டும் நீங்க சிந்தனையினால் எதையுமே புரியல. அப்ப அனுபவம் உண்டான்னு கேட்கிறேன், அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியும். ஆனால் தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கும்படி அசைய தொடங்குகிறார். ஆமேன். சில நேரங்களில் புருஷன் எப்போதை விட அதிக எரிச்சல் ஊட்டுகிறவனாக ஆகிறான். ஆனால் அப்படியே நினைவில் கொள்ளுங்கள், சொல்றேன், அப்படியே நினைவில் கொள்ளுங்கள், தேவன் ஜெபத்துக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறார். அதை எப்படி செய்வதென்று அவருக்கு தெரியும். ஏன்னா செய்ய போறவர் அவராயிருக்கிறார். அப்ப தேவன் அப்படிதான் இருப்பேன். ஏண்டா அவங்க சபைக்கு வந்தான வராட்டியும் அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? பிசினஸ்ல இருக்கும். ஏன்னா நாம இப்படி இருக்கணும், இப்படி வாழணும் இருக்கக்குள்ள அது வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. ஏன்னா தேவனுக்குள்ளால இருந்தா தேவன் அதை தர்றார். ஏண்டா அவர் கட்டாதது ஒன்றையும் முடியாத ஒன்றையும் அவர் என்ன செய்கிறவர்? ஒரு இமைப்பொழுதுல அவர் செய்கிற தேவன். அப்படிதான் தேவன் வேதம் சொல்லுது. மனிதன் தன்னுடைய கயிற்றின் முடிவுக்கு வந்தாக வேண்டும். சில நேரங்களில் தன்னை இனம் கண்டு கொள்வதற்கு முன்பாக அல்லது அவன் மேலே நோக்குப்படியாக ஒருவேளை தேவன் அவனை வியாதியுடன் அல்லது பாதிப்புடன் படுக்கையில் கிடத்துவார். ஆனால் தேவன் காரியங்களை செய்வதற்கு வினோதமான வழிகளை கொண்டிருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் அவருடைய வழிகள் சரியாக இருக்குமாம். ஒருவேளை படுக்கையில கிடத்துவார் அல்லது வியாதியா மாத்துவே. எப்படியா இருந்தாலும் அவருடைய வழி சரியானது. ஆமே. ஏன்னா அவருக்கு வேணும் அழியாத ஒரு ராஜ்யத்தை நாங்க பெற போறோம். ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பாடுள்ளது, வேதனை உள்ளது, பிரச்சனை உள்ளது, நிம்மதி இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க அழியாது. அப்ப நாங்க இங்க பாடு அனுபவிக்கணும். ஆனா எப்பயுமே நாங்க தேவனை தூசிக்காதவனும் தேவனை நாங்க நம்புவோம். ஆமே. நம்பும் போதுதான் தேவன் அதை செய்வார். எனவே ரெபேக்காள் தன்னுடைய அன்பார்ந்த புருஷன் சகேவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தான். மேலும் முழு இரவும் அவன் புரண்டு கொண்டும் உருண்டு கொண்டும் தடுமாறி கொண்டும் இருந்தான். தேவன் ரெபேக்காளுடைய ஜெபத்துக்கு பதில் அளித்து கொண்டிருந்தார். தங்களுடைய வியாபாரி புருஷருக்காக எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்க ஏதாவது ரெபேக்காள் இங்கே இருக்கிறார்களா என்று நான் வியக்கிறேன் என்று தீக்க சொல்றார். அப்பொழுது காலை நெருங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது ரெபேக்காள் அரை தூக்கத்தில் இருந்தாள். ஆனால் முழு இரவு நேரமும் அவனுடைய இருதயத்தில் அவள் நன்றி கத்தாவே, நீர் அவருடைய கிரியை சென்று கொண்டிருக்கிறீர் என்ற இருதயம் அவளுக்குள்ளே இருந்தது. ஆமே, நான் அப்படியே சொல்ல முடியும். அவள் சொன்னார். எனவே அவ்விதமாக இரவு கடந்து அதிகாலை ரெபேக்காள் ஒருவித அரை தூக்கத்தில் படுத்திருந்தாள். அதிகாலையில் சகேயு எழுந்து அவனாகவே தன்னை உடுத்தி கொண்டு ஆயத்தமானான். ஆமேன். அந்த தீர்க்கதரிசி அந்த நாளில் அப்பட்டணத்தை பார்க்க போவதாக அங்கே ஒரு ஆரவாரம் இருந்தது. ஏன்னா அந்த நாள்ல அவர் அந்த வழியாக வர, அதுக்காக தான் இவன் என்ன செய்யறான்? போய் பார்ப்போம் யார் இவரை குற்றம் பிடிக்கணும். அன்றைக்கு சிமியோன் என்ன செய்யறான்? அவர் அழைச்சி அவன் ஃபேமஸாக விரும்பினான். அதுக்காக தான் அவனை அழைச்சான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஒரு மனிதன், பரிசேயன். அப்ப அதனால அழைச்சி அப்ப தன்னிடத்துல இயேசு வந்தாருன்னு ஒரு பெருமையாக சொல்ல. ஏன்னா அந்த நாள்ல அந்த ஜனங்கள் இயேசுவை புகழ்ந்து கொண்டிருந்தான். அப்ப அவர் எந்த வீட்டுக்கு வந்தா நான் பெருமை அடைவேன். அதே நேரத்தில் அவர் அவமானப்படுத்துற அவனுடைய திட்டமா இருந்துச்சு. அப்ப அது தீர்க்கதரிசி 2 தலையங்கத்துல எடுக்க. எப்படி? பட்டணத்திலே மிக மோசமான பாவி என்று எடுக்கிறேன். அதை யார் எடுக்கிறேன்? அந்த மகதனா மரியா. மரியாள் பட்டணத்திலே மிக மோசமான பாவி. அதே நேரம் பட்டணத்திலே மிகவும் கொடூரமான ஒரு மனிதன் யார்? இவனை எடுக்கு. இப்ப 2 பேரும் பாருங்க. இவனும் அவன் மோசமான மனிதன், அவளும் மோசமான ஒரு ஸ்திரீ. அப்ப 2 தலையங்கத்துல எடுக்கிற. இவள் பட்டணத்திலேயே ஒரு மோசமான பிசாசு பிடிச்ச அசுத்தமான ஒரு ஸ்திரீ, பாவம் உள்ள. ஆனா அவள் ரட்சிக்கப்படுற. இவன் எப்படி? பட்டணத்திலேயே ஒரு மோசமான ஒரு மனிதன். ஏன்னா பாருங்க, அந்த இயேசுவை இவன் என்ன செய்யறான்? ஏளனம் பண்ண அவன் என்ன செய்யறான்? அழைக்கிறத தீர்க்கதரிசி எடுக்கிறேன். ரைட். அப்ப அந்த ஆரவாரம். எனவே அவன் அந்த இரவு தொல்லைப்படுத்த அநேக சொப்பனங்கள் மற்றும் காரியங்கள் இருந்த இளைப்பாறுதலற்ற நிலையில் அவன் இருந்தான்.
அப்ப பாருங்க, நான் வெளியே போய் கொஞ்சம் நல்ல காற்று வாங்கலாம் என்று நினைத்து உங்கள் குற்றம் தெரிய வரும்போது நீங்கள் அநேக சாக்கு போக்குகளை கடைபிடிக்க. இப்ப ரெபேக்காக எங்க போறீங்கன்னோட இவன் சொல்றான், நான் போய் காத்து வாங்க போறேன். இப்ப ஏன்னா சாக்கு நம்ம உண்மையை சொல்லக்கூடாது ஏன்னா. அப்ப இவன் குற்றம் பிடிக்க போறபடினால இவன் அதை சொல்ல. அப்ப ரெபேக்காலுக்கு விளங்கிட்டு, ரெபேக்கால் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் என்று தன்னுடைய கணவனுக்காக அங்கே ஜெபித்து கொண்டிருந்தாள். அப்ப அவன் என்ன செய்யறான், அங்க போய் பார்க்கிற வேளையில அந்த இடத்துக்கு அவன் அங்கே போகும்போது என்ன நடக்கிறது, நிறைய கூட்டமான ஜனங்கள் வரக்குள்ள இவன் யாரு, ஒரு குள்ளமான மனிதன். அப்ப பாருங்க, குள்ளமான மனிதனா இருக்கப்படி இவர் கூட்டம் நிறைய வருது பாருங்க. ஆரவாரம், வியாதியோடு ஜனங்கள், பல ஜனங்கள், மருத்துவர் வெளியே கொண்டு வராத பிள்ளைகள் எல்லாமே கொண்டு வர. அப்ப இந்த பிசினஸ் மேன் எல்லாம் பார்த்து சொல்றாங்க, பார் டாக்டர் அப்படி சொல்லியிருக்க, இதுகள் இப்படி கொண்டு வச்சிரு, புள்ள சாக போகுது. ஆனா அந்த பெற்றோர் அங்க விசுவாசிச்சாங்க. ஆமே, தேவன் அதை செய்வீர் என்று அந்த காரியத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. மேலும் அவன் தன் கைகளில் விலகி வலியை உண்டாக்கி, வழிவிட்டு விலகு, நான் சகேயு என்றான். ஜனங்கள் சில சமயம் தங்களுடைய தலையில் அந்த கருத்தை பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் யாரோ இருவராய் இருக்கிறீர்கள். எது எப்படியாயினும் நீங்கள் யார், பூமியில் 6 அடிதான். நீங்கள் மரிக்கும் போது நீங்கள் ஆத்துமாவை பெற்றுள்ளீர்கள். அந்த ஆத்துமா மேலேயோ அல்லது கீழேயோ ஒரு வழியில் தான் பயணம் செய்ய போகிறது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வழியில் மூலமே அது தீர்மானிக்கப்பட போகிறது. இப்ப நீங்க எங்க போறீங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்க எங்க போறன்னு வழி தீர்மானிக்க. இல்லாட்டி எல்லாரும் எங்க போறான், கீழே தான். அப்ப இவன் என்ன சொல்றான்டா, நான் வழிய விலகு, நான் சகேயுவன்ட்டு ஜனங்களை என்ன செய்யறான், தள்ள வலிக்கிறான். அப்ப அதான் தீக்க சொல்றேன், அவன் அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா இவன் யாரு, பெரிய ஒரு தொழிலதிபர், பிசினஸ் மேன். அப்ப அவன் ஏழைகளோட எளியவர்களோட அவனால நெருங்கியல். அப்ப அவன் என்ன சொல்றான், நான் சகேயு விலகு. ஆனா தேவன் பாருங்க, அப்படியான எண்ணத்தை அவர் என்ன செய்யறேன், ஒரு மனிதனை ரட்சிக்கணும்ன்றா அதை உடைக்கணும். அப்ப அவங்க விலகே. அப்ப இவனுக்கு பாருங்க, அவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு மூளைக்கு ஓடி ஓடி பார்க்கிறான். அவனால பார்க்கையில் அது இவன் கடைசியா என்ன செய்யறான், காட்டத்தி மரத்தை கண்டு இவர் வர முன்பே நான் அதுல ஏறி நான் அவரை பார்க்க போறேன், இவரை என்ன பற்றி சொல்றேரா, அல்லது நான் இவரை கண்டு இவரை நான் யார் என்று சொல்லுவேன் என்ற ஒரு தீர்மானத்துல ஏற பார்க்கிறான். இவன் கட்டையனா இருந்தபடியே என்ன செய்யலாம், போயிட்டு ஏறியலாம். அப்ப பார்க்கிறான், சுற்றுமுற்றும் பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது, குப்பை தொட்டி கிடைக்குது. அந்த குப்பை அன்றைக்கு அந்த பேலேரி, அதாவது குப்பை எடுக்கிறவங்க வர்ற லேட் ஆகினபடியே அந்த பெட்டியை காண்றான், குப்பை நிறைய இருக்குது. அப்ப பாக்குறான், இதுல ஏறணுமெண்டா அதை விட வேற வழி. அப்ப பாருங்க, நான் ஒரு சகேயு, என்னை விலகண்டக்குள்ள தேவன் எப்படி அவன் எண்ணத்தை மாத்துறாரு. அப்படி எண்ணம் எங்களுக்கோ உங்களுக்கோ எனக்கோ இருந்தா அதை மாத்துவேன். ஏண்டா எங்களை ஒரு சாதாரண நிலைக்கு என்ன செய்வார், கொண்டு போய் சாதாரண சாப்பாட்டுக்கு என்ன செய்வார், எங்களை கொண்டு போவே. அதெல்லாம் ஒரு அனுபவம். ஏண்டா நாங்க எப்பயுமே, எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல அம்மா சரியில்லைன்னு இதெல்லாம் கறியாண்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு நாள் நான் வெளியில போய் இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் கொரியாவுக்கு போய் பிடிப்பட்டு வந்திருந்தோன்னே இப்ப பாஸ்போர்ட் எல்லாம் பறிச்சா. அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு தூர பொலிஸ் வராத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்ட வேலையில இந்தியனோட கொண்டு போய் விட்டுட்டாங்க. விட்டோன்னே இந்தியனோட சாப்பாடு தெரியுதானே, அவங்களும் ஏழ்மையாக கூலி தொழில். அப்ப பார்த்தா அன்றைக்கு சாப்பாடு ரசமும் சோறு. அப்ப ரசம் என்றாலே எனக்கு பிடிக்காத ஒன்றாயிருந்துச்சு. அப்ப பார்க்கக்குள்ள எனக்கு அழுகதான் வருது. அப்ப ரசத்தோட போட்டு சாப்பிடும். அப்போ சாப்பிட்டா பாத்தீங்கன்னா அந்த பசிக்கு அந்த சாப்பாடு நல்லா அண்டில இருந்து ரசப்பிரியன் ஆயிட்டு. இன்றைக்கு ரசம் மண்டா எனக்கு அதிகமா பிடிக்கும். அப்ப பாருங்க, ஏனென்றா நம்ம எதை செய்யறோமோ தேவன் அதை எங்களை பெற்றோரை நம்ம கணம் பண்ணிவிட தேவன் என்ன செய்வான், அந்த சூழலை மாத்துவா. எது எங்களுக்கு சாப்பாடு வேணாமன்றா அதுதான் சாப்பிட ஒரு நாளைக்கு தேவன் எங்களை வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, அந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் எது அருவருப்பு அவங்களோட சேரக்கூடாண்டிரோ, கடைசியா பாத்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டி இருக்குது, இவன் அதை இழுத்துட்டு வரக்குள்ள இவன் முகமெல்லாம் சிவக்குது. ஆனா ஜனமெல்லாம் போறார்கள் பார்க்க, என்ன பெரிய பிசினஸ் மேன் பார்த்தா குப்பை தொட்டியை என்ன செய்யறான், தள்ளிட்டு போறான் ஒரு சூழலை தேவன் என்ன செய்ய அங்க ஏற்படுத்தி கடைசியாக அதுல தவழ்ந்து அவனோட உடுப்பெல்லாம் நல்ல வெள்ளை அழகானதை போட்டுதான். ஆனா அந்த இலையானெல்லாம் வைக்கத்தக்கதை ஏறி
அவன் என்ன செய்யறான், மரத்துல ஏறி இருக்கக்குள்ள அங்க என்ன செய்யறாங்க, ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான், இவன் யார், இவர் என்ன கண்டுபிடிக்கிறேன். ஏன்டா ரெபேக்கால் எப்படி சொல்லியிருந்தான்னா, அவர் ஒரு தீர்க்கதரிசி, நீங்க யார், எவர், என்னென்னெல்லாம் சொல்லுவீர்ன்னு சொன்னபடி நான் இவன் என்ன செய்யறான், ஏறி போட்டு அவன் என்ன செய்யறான், பார்க்கிறான். இவர் என்ன பற்றி சொல்றான்னு பார்க்க மரக்கிளையெல்லாம் என்ன செய்யறான், மறைக்கிறான். எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறான்டா, மறைக்கிறான். ஒரு இலையை மட்டும் வச்சு அதை பார்க்க, ஏன்னா அது அடர்த்தியானது, அது காட்டத்தி மரம். அப்ப அவன் என்ன செய்யறான், யாரும் கண்டுபிடிக்க இயலாதபடி 2வது கொப்பு அதையிலேயும் ஒரு வெளிப்பாடை கொண்டு வர. அதனை இப்ப பேசினா டைம் போயிடும். அவன் ஒரு மரத்துல 2 கொப்புகள் சந்திக்கிற ஜங்ஷன்ல அதுல நின்றான். ஆமே, எப்பயுமே எங்களுக்கு ஒரு ஜங்ஷன் வரும், எங்கால பக்கம் போறோமோ அதுதான் எங்களுடைய முடிவாயிருக்கு. அதே போல 2 விறகு, ஆமேன், அதுக்கெல்லாம் ஒரு ரெவலேஷன் இருக்கு. அங்க அப்ப 2 இதுல போய் அவன் குள்ளனா இருந்தபடி அவடைய காலை விரிச்சிட்டு ஒளிஞ்சி படுக்கிற வேளையில ஏசு வர்ற வழியில அவன் பார்க்கிறான், ஜன கூட்டம் அதிகம். ஆனா இவரை ஒரு சாதாரணமா நினைச்சான். ஆனா ஜனங்களோ என்ன செய்தாங்க, இவரை பின்பற்றி வியாதியஸ்தர பலவீனமாக சாக கிடக்கிறவங்களை எல்லாமே கொண்டு வரக்குள்ள இவனுக்கு ஒரு ஆச்சரியம். ஆனா அவங்கள மூடத்தனமா தான் இவன் சிந்திச்சுட்டு என்ன இவர் கண்டுபிடிக்கிறாராண்டு பார்க்க அவன் என்ன மேல ஒளிஞ்சி இருக்கிற வேளையில ஏசு சரியாக வந்து நின்றுட்டு, சகைவே நீ கீழே இறங்கி வாண்டக்குள்ள இவனுக்கு பெரிய ஆச்சரியம் இவனு சந்தோஷம். பாருங்க, அவன் மறைஞ்சி இருந்தான், ஆனா தேவன் வந்து அவனை கண்டுபிடிச்சு. அப்ப அதுக்கு நிறைய தோட்ஸ், அதாவது நிறைய இடையில நிறைய காரியங்களை அவர் சொல்றார். பாருங்கள், காரியங்களை செய்வதற்கு தேவன் ஒரு வழியை கொண்டிருக்கிறார். அவர் அந்த நோக்கத்துக்காகவே அவனை குள்ளனாக உண்டாக்கினார். அப்ப பாருங்க, நாங்க ஒரு குள்ளனாக இருந்தா, நாங்க குள்ளனாக இருக்கிறதும் அவருடைய நோக்கமா. அப்ப அந்த குள்ளனாக இருந்து நாங்க அவரை கண்டுபிடிக்க தேவன் ஒரு வழியை வச்சிருப்போம். எங்களுக்கு எப்பயுமே மனிதர்களாக பிறக்கும் போது எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஏன்னா நாங்க இவரோட பழகணும், இவரோட பழகக்கூடாது, நாங்க இப்படி இருக்கணும், நாங்க இப்படி இருக்கணும், ஏன்னா இப்படி அது எல்லாமே தேவனுக்குள்ள வரக்குள்ள எல்லாமே உடைக்க வேண்டும். ஆமே, ஏன்னா தேவன் வந்து எல்லாமே உடைச்சாதான் நாங்க ஒரு சரியான நிலைக்கு வரக்குள்ள நாங்க அந்த நேசத்துக்கு நாங்க என்ன செய்வோம், வரோம். அது வர மட்டும் அவர் என்ன செய்வார், எங்களை தேவன் என்ன செய்வார், அந்த நிலைக்கு கொண்டு வர மட்டும் உடைப்பு. அதனாலதான் நாங்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை மாற்று. அதாலதான் நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க களிமண் நீர் குயவர், உம்முடைய விருப்பம். நாங்க ஒரு பெரிய பாத்திரமாக கனமுள்ளதாக எங்களை மாத்து மட்டும் நாங்க செய்யணும். நீர் உம்முடைய சித்தத்துல எப்படி வணைகிறதோ அது எப்படி, அதாவது களிமண்ணால வணையப்படுற எந்த பொருளும் ஏதோ ஒரு தேவைக்கு பயன்படும். அதே போல தேவண்ட ராஜ்யத்துக்காக நாங்க எப்படியோ என்ன படிக்க விரிப்போ அல்லது நிகமோ அல்லது எதுவாக இருந்து நம்ம அங்க வர போறோம். ஆமே, அப்படியாக எங்களோட எண்ணங்கள் வரவன். அப்ப பாருங்க, இதை நான் ஏன் வாசிச்சேன்னா பாருங்க, ஒரு குள்ளமாக இருக்கவும் தேவனுடைய திட்டம். ரைட். பின்பு அவர் கடந்து போகும்போது அவரை பார்ப்பேன், மேலும் நான் கண்களை வைத்தவுடன் அவர் என்னவா இருக்கிறார் என்பதை சிந்தையில் சொல்வேன் என்று அவன் சொல்றான். நீங்கள் அவரை காண விரும்பினால் தேவன் அவரை காண்பதற்கு உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது ஒரு வேளை கேலி குருத்தாய் இருக்கலாம், ஆனால் தேவன் அவரை காண்பதற்கு ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். மேலும் நீங்கள் அறிவீர்கள், அது ஏதோ ஒரு காலையில் அது தேவனுடைய ஒரு வழியாக இருக்கும். ஆமே, அந்த காரியத்தை தீக்க சொல்றார் பாருங்க. ரைட். இன்னொரு சொல்ற பாருங்க, ஒரு மனிதனுக்காக அவனுடைய மனைவி ஜெபிக்கும் போது அல்லது மனைவிக்காக அவனுடைய கணவன் ஜெபிக்கும் போது தேவன் அவள் மீது எப்படியாக அசைவாடக்கூடும். அவன் ஒருவேளை பட்டணத்தில் ஒரு பெரிய புள்ளியாக இருக்கலாம், ஆனால் அவனை எப்படி ஒரு சிறு புள்ளியாக ஆக்குவது என்று தேவன் அறிவார். ஆமேன். தேவன் எப்பொழுதும் ஜெபத்துக்கு அவர் வழியை அமைக்கிறார் என்று தீக்கர் சொல்றார். இதுதான் அவர் இந்த புத்தகத்துல 199% காரியத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்ப அதனால இது நிச்சயமாக சபையாருக்கு மிக ஒரு பிரயோஜனமாயிருக்கும். ஏனென்றால் நாங்க எப்பயுமே அழைக்கப்படுகிற வேளையில வேதம் சொல்ற மாதிரி இருந்தும் இல்லாதவர்கள் போல என்ன செய்ய எங்களுக்கு இப்ப சூழல்கள் இருக்கு. ஆனா நாங்க குடும்பமாக அழைக்கப்பட்டோம். ஏன்னா நம்ம குடும்பமாகவே நாங்க ஆராதிக்கதான் தேவன் அங்களை அழைச்சார். ஆனா நாங்க இந்த நாள்ல அப்படி இல்லாத வண்ணம் தேவன் ஏதோ ஒரு சூழல்
ஏதோ ஒரு காரியங்கள் எங்களை என்ன செய்ய வச்சிருக்கு, கட்டி வச்சிருக்கு. ஆனா நாங்க அங்க போறதும் அப்படியான நிலையாக இருக்க கூடாது. ஏன்னா அங்க எங்கட அன்பானவர்கள் அங்கேயும் வர வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சி. ஆனா சூழல்கள், அப்ப எப்பயுமே தேவன் அந்த இருவராக எப்பயுமே வேதத்துல சரியான ஸ்தானத்தில் அழைச்சது மிக மிக குறைவானது. ஏன்னா மிக மிக குறைவு. ஆனா அவர்கள் சரியாக இருந்து அந்த நேரத்துல இல்லாட்டியும் தேவண்ட ராஜ்யத்துல வந்திருக்கிறார். இப்ப ஆதாம் ஏவாள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாலும் அந்த பாகம் எப்படி இருந்தது, பலவீனமாயிருந்தது. அதே போல ஈசாக்கு ரெபேக்கால் சரியாக இருந்தாலும் அவளும் கணவனுக்கு துரோகம், என பலவீனமாக இருந்தாள். ஆமே, அவங்களுக்குள்ள ஒரு யுத்தம் வந்துச்சு பிள்ளைகளால். அதனால தேவண்ட விரோதத்துக்கு, தேவண்ட திட்டத்துக்கு முந்தி போறதையும் நாங்க பார்த்தோம். அதே போல ஒவ்வொரு வேதத்துல நீங்க பார்த்தா எல்லா பாகத்திலும், இப்ப நோவாட எப்படி இருந்தாலும் அங்க மனைவி எப்படி இருந்தா வீக்கா, லோத்து எடுத்துக்கொண்டாலும் அது வீக்கா இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒவ்வொரு பாகம். அப்ப அதே போல வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆனா அந்த டைம்ல தேவனுக்காக சரியான காரியங்களை செய்ததுக்காக தேவன் அவங்கள திரும்பி கொண்டு, அதான் தீக்க சொல்லி, நீங்க எதுவாக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில காரியங்களை சதிய தேவண்ட காரியத்துக்கு ஏதோ ஒரு வழியில நீங்க உதவியா இருந்தா தேவன் அந்த டைம்ல நீங்க சரியா இல்லாட்டி தேவண்ட ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு வரும். அப்ப அதனால இந்த நாட்கள்ல நாங்க தேவனுக்குள்ளாக நாங்க காரியங்களை அறிந்து கொள்ளணும். தேவன் தீக்கரசியை கொண்டு நிறைய காரியங்களை எங்களுக்கு போதித்தபடினால எல்லா காரியங்களும் ஒழுங்குல நாங்க வரும்போதுதான் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நாங்க தேவன் ஒப்பு கொடுக்கும் போது தேவனங்களோட இருதயங்களை அறிஞ்சு பாருங்க. எப்படிப்பட்ட பிஸ்னஸ்மேன், அதான் உங்களுக்கு சொன்னா, வியாபார ஒரு புருஷன் தான் சகே. எப்படிப்பட்ட ஒரு பண ஆசை பிடிச்சவன யூதர்கள் எல்லாமே அப்படிதான். ஆனா அப்படிப்பட்ட ஒருவனை கூட தேவன் என்ன செய்யற, மாத்த அந்த இருதயம். தேவன் வந்தோட பாருங்க, யாருமா அவனுக்கு சொல்லி கொடுத்தான அதை இதுல கொண்டுறையில. ஆனா தேவன் அப்படி வந்தோன்னு அவன் என்ன செய்யறான், எடுத்தது எல்லாமே நாளந்தனையாக என்ன செய்யறான், அவன் நாளந்தனையாண்டா யோசிச்சுப்பார். ஒரு பங்கல்ல 2 பங்கல்ல நாளந்தனையாக திருப்பி கொடு. ஏன்னா அவன் ஒரு அழிய முடியாத ஒரு பொக்கிஷத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப அதே போலதான் எப்படி எங்களோட வாழ்க்கை என்னுடைய உங்களுடைய மாற முடியுமெண்டா அவர் வந்தார். இல்லாட்டி மனித இந்த பூமி இந்த சரீரம் மண்ணா இருக்கப்படியான மண்ணாசை எங்களுக்கு இருக்கு. ஆமே, அந்த மண்ணாசையை ஜெயங்கொள், அதான் திகர் சொல்லி இந்த 1 ஜெயங்கொள்ளோன். ஆமே, எங்களோட ஆத்துமா, அந்த ஆத்துமா சரீரத்தில் 5 புலம் இருக்கிறது. ஆனா ஆத்துமா இந்த 5 புலங்களை ஆட்சி செய்கிறதா இருக்கு. இந்த ஆவிக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த 5 புலங்கள் கிரிய செய்யும். இப்ப 5 புலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆத்துமா கிரிய செய்யக்கூடாது. ஆத்துமாலே 5 இருக்கு, ஆனா அது 1. ஏன்னா அது மெயின் 1. ஆனா அந்த சரீரம் 1 மாதிரி, ஆனா புலன்கள் 5. அதே போல ஆத்துமாலே 5 புலன்கள். அப்ப அது என்ன செய்யணும்னா, இது ஆளவணும் முடியும், இது அதை ஆளையும் விளங்குதான். அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும்னா, எங்கட காரியத்துல மண்ணானபடியே மண்ணாசை இருக்குமங்களுக்கு. இந்த பூமியில வாழணும், எப்படி இருக்கணும், மேன்மையா இருக்கணும்ன்ற இடமங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அது எது இல்லாம ஆக்குமெண்டா, இவர் வளர வளர, அதான் கருப்பு நாய் வெள்ளை நாய் என்று எதுக்கு சாப்பாடு அதிகமா கொடுக்குறோமோ அது இதை ஜெயங்கொள். அவருக்கு சாப்பாடை கொடுத்தா அவர் இதரை கடிச்சிருக்கு. இப்ப இதான் நடக்குது சபையில். இன்னைக்கு ஆக்களுக்கு டைம் இருந்தாலும் லீவு நாள்ல வராம இருக்கிறது காரணம் அதை. மற்றதுக்கு நேர்ந்தா அது இதை போட்டு கடிச்சு வச்சிருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம செய்தி அறியவா. அப்ப நம்ம அதிகமா என்ன செய்யணும், ஆராய்ச்சி பார்க்கணும். அது இதை சாப்பிட அவர் ஆட்டோமேட்டிக்கா அடங்குது. அவர் எங்களுக்கு வாழாட்ட வலிக்கிறவர். அப்ப இல்லாட்டி அவர் குறைக்க நாங்க இப்படி வாழாட்டிட்டு இருக்கணும். அப்ப அதுதான் மாறி நடக்கும். அப்ப அதனால நாங்க என்ன செய்வோம், வளருவோம், கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நாங்க தலைகளை நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே கோடான கொடி சோதரம். அப்பா பிதாவே மது சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே கோடான கொடி சோதரம். நேற்றும் என்றும் மாறாதவரே மது சோதரம் சோதரம் சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே ஒரு அழகான ஒரு செய்தியை
உமக்குள்ளாக நாங்கள் பார்க்கும்படியாக நீர் ஏற்படுத்தின அந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, அந்த சகையும் எந்த வண்ணமான ஒரு வியாபார புருஷனாயிருந்து பண ஆசை உள்ள ஒரு மனிதனாக இருந்து ஆண்டவரே அவருடைய அன்பான ஒரு மனைவி நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை மாறினதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தாவே, இந்த பூமியிலே அந்த வண்ணமான மனித இயல்பை உடைய அநேக மனிதர்கள் வாழ்கிற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு புருஷர்களோ ஒவ்வொரு ஸ்திரீகளோ அந்த வண்ணமான ஒரு பண ஆண்டவரை ஆசை உள்ளவர்களாக, ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு இயல்பை உடையவர்களாக, ஆண்டவரே சுய நோக்கம் உடையவர்களாக இருக்கிற காலத்திலே நாங்கள் வாழ்கிற வேளையிலே அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கும்படியாக நீர் ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டு கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் செபிக்கும்படியாக நீர் ஏற்படுத்தி வர்ற நம்முடைய மகத்தான அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கேட்கப்பட்ட இந்த ஆழமான நிறைய காரியங்களை நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக இந்த சபையானது அதில் எல்லாவற்றிலும் கட்டப்பட்டு கர்த்தாவே உமக்குள்ளாக ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க நீர் இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்து வர்ற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய பாதங்களை ஆசீர்வதியும், அவருடைய ஆத்துமாக்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக இந்த பூமியிலே வர்ற ஒவ்வொரு போராட்டங்களையும் உடைய வார்த்தையினாலே ஜெயங்கொள்ள நீர் கிருபை செய்யும். வராத ஒவ்வொருவரும் உடைய இரக்கம் கூடியிருக்கட்டும். சந்தர்ப்பங்கள் சூழல்கள் நிமித்தம் வராதவர்களை நீர் அறிந்த தேவன், அந்த காரியங்களை அவர்கள் மாற்றி ஒரு நாள் மக்களாக வரணி செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.